புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கிழக்கு பதிப்பகத்தின் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் ஆம் ஆத்மி கட்சியின் ஞானி அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். கூடங்குளம் அணுமின் நிலைய வழக்கில் சுப்ரீம் கோர்ட் இன்று தீர்ப்பு சொல்வதாக ஒரு செய்தி இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விதித்த பாதுகாப்பு நிபந்தனைகளை பின்பற்றவில்லை அப்படின்னு சுந்தரராஜன் தொடர்ந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வருவதாக செய்தி சொல்லுது. இந்த தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்வதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் தலைமையிலையும் இந்திய அணுசக்தி வாரியத்தின் தலைவர் டாக்டர் அசோக் சவான் எல்லாரையும் கொண்ட ஒரு குழுவை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும்னு பிரசாந்த் பூஷன் ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்தில் வச்சிருக்காரு. அந்த குழு நியமிக்கப்படுமா அப்படிங்கிற தீர்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில தான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்யறதுன்னா, இண்டிவிஜுவலா இந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இதற்கு பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. இங்கே வழக்கு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் இங்கே அணுமின் நிலையத்தை தொடங்கி விட்டார்கள், அதோடைய ஆபரேஷனலைசேஷனும் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். அப்படி என்றால் அது உண்மையா அப்படிங்கிறது எப்பவுமே நிபுணர்கள் குழுவை வைத்து நம்ம பார்ப்பது வழக்கம் தான். அதில் ஏதாவது விலகி நடந்திருக்கா அப்படின்னா அந்த விளக்கத்தை சரிப்படுத்துங்கள். அப்படிங்கிறதுக்கு மேல தனிநபர்களுக்கு இதுல இருந்து எந்த விதமான பொறுப்பும் இருக்க முடியாது. தனிநபர்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் இருக்க முடியாது. ஆனா பல தனிநபர்களுடைய கருத்தின் அடிப்படையில் தான் அது பாதுகாப்பாக இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு அரசு வருது அல்லது நீதிமன்றம் வருது. இல்ல, இப்ப உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கறதே எடுத்துக்கங்க. தீர்ப்பளிக்கிற நீதிபதி தனிநபர் தான். ஆனால் அவர் தீர்ப்புக்கு அவர் தனிநபராக நீங்கள் அவரை பொறுப்பாக்க முடியாது. அவர் நீதிமன்றம் என்பதுதான் பொறுப்பு. நீதிமன்றம்ங்கிற கலெக்டிவ் பாடியை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறார் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் இந்த மாதிரியான குழுக்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டிவ் பாடியை தான் நம்ம பார்க்கணும். அதனால் அதில் இருக்க தனிநபர் பொறுப்புன்னு ஆக்குவதன் மூலம் எந்த விதமான விஷயமும் நம்ம நடந்துட போகிறதில்ல. நம்ம நடக்க வேண்டியது என்னன்னு பார்க்கணும். இதுக்காக நியமிக்கப்படுகிற குழு சரியான குழுவா, அதில் இருக்கிறவர்கள் சுயேட்சையாக தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களா, அல்லது அவர்கள் ஏற்கனவே மற்ற அணுசக்தி துறை சொல்லக்கூடிய ஒப்புக்கொண்டு அதை கேள்வி கேட்காமல் விமர்சிக்காமல் எந்த பரிசோதனையும் செய்து பார்க்காமல் இதெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிவிடக்கூடியவர்களா, இந்த தகுதிகளை தான் நம்ம பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் குழு எப்படிப்பட்ட குழு அமைக்கப்படும், குழு அமைக்கப்படுமா என்பதே எனக்கு சந்தேகம் தான். இந்த மாதிரி குழுவில் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே அதுல ஃபார் அல்லது அகைன்ஸ்ட், அணு உலைக்கு சாதகமாகவோ அணு உலைக்கு எதிராகவோ ஏற்கனவே கருத்து தெரிவிச்சவங்களாக இருக்கிற சூழல்ல அந்த குழுல அவர்களை எல்லாம் உள்ள சேர்க்கிறதுல என்ன அதுல தப்பு இல்லை. ஏன்னா அணுசக்தி தொடர்பான அறிவு உள்ளவர்களை தான் இந்த குழுவில் நியமிக்க முடியும். அவர்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் விருப்ப வெறுப்புகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதையும் மீறி இந்த ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் ஒரு குழு அமைக்கும் பொழுது அவர்கள் அதில் கலந்து பேச போகிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இங்கே இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னாலே முதல்ல இந்த குறிப்பிட்ட இப்போ சுந்தரராஜன், பூவுலகின் நண்பர்கள், மற்ற அவர்களுடைய கருத்து என்னவாக இருந்ததுன்னா, இந்த இடத்துல அணு உலையே அமைக்கப்படக்கூடாதுங்கிறது. அதன் பிறகு இந்த அணு உலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படக்கூடாதுங்கிறது. ஆனால் அங்கேயும் கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்காங்க. குறைந்தபட்சம் அது ஒரு சில அந்த பாதுகாப்பு வரையறைகளை எல்லாம் சரியாக பின்பற்றுகிறார்களா? ஸோ பொசிஷன் கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆக இதனால இல்லை மீண்டும் அணு உலையை அங்கிருந்து தூக்குங்கள், அந்த ஒரு போராட்டம் பின்னாடி நடந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர்கள் கேட்பது இது சரியான பாதுகாப்பு வரையறைகள் இங்கே இருக்கின்றனவாங்கிறது தான். அந்த எதிர் ஆதரவு ரெண்டு பேருமே சேர்ந்து உட்கார்ந்து அதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு அதன்படி நடக்கலாம். இதுல ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதுல எங்க சிக்கல் இருக்குன்னா, இந்த அணுசக்தி துறை கண்காணிப்பதற்காக அமைக்கப்படுகிற வாரியம் இருக்கு இல்லையா, ரெகுலேட்டரி போர்டு, ஏஇஆர்பி. அந்த ரெகுலேட்டரி போர்டு என்பது ஒரு தனியான அதிகாரம் உள்ள சுயேட்சான அமைப்பாக இல்லாமல் அதுவும் அணுசக்தி துறையுடைய ஒரு அங்கமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்களா இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிற பிரச்சனை. அதுதான் அதனுடைய முன்னாள் தலைவர் கோபாலகிருஷ்ணன் அதை பற்றி பலமுறை அவரே சொல்லும் போதே இதுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை, அது இன்னொரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற வரைக்கும் இண்டிபெண்டா எந்த கருத்தையும் சொல்ல முடியாமல் இருக்கு, நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இந்த பிரச்சனை தான் நான் எப்படி உச்ச நீதிமன்றம் அணுகணும். உண்மைதான். சுயேட்சையான வாரியம் இருக்கா? இப்ப நம்ம கணக்கு தணிக்கை அதிகாரி எடுத்துக்கொண்டால் நிச்சயம் கணக்கு தணிக்கை அதிகாரி மத்திய அரசுடைய நிதித்துறையுடைய ஒரு பிரிவாக இருக்கிறாரு யாரும் சொல்ல முடியாது. அது அரசியல் சட்டப்படி முழுக்க சுயேட்சையான ஒரு அமைப்பாக கணக்கு தணிக்கை துறை அதிகாரி இருப்பதை போல அந்த சுயேட்சை அதிகாரம் இந்த அமைப்புக்கு இருக்கா இல்லையாங்கிறதா இஷ்யூ. அது இல்லாத ஒரு அமைப்பு சொல்லும் போது அதனுடைய முடிவுகளை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் திரும்ப திரும்ப வந்துட்டு. நீங்க ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்ட அந்த விஷயத்தை பற்றி முன்னாலேயே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம்னு சொல்லி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி கூட
நிகழ்ச்சிக்கு ஒரு தடவை வந்திருக்கும் போது சொன்னார். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதை நானும் என்னுடைய நண்பர்கள் சிலரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னார். நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தர்றதுக்காக பனிமலர் காத்திருக்கிறாங்க. வணக்கம் பனிமலர். வணக்கம் ஜென்ரா. புது புது அர்த்தங்களில் தொடர்ந்து பல்வேறு செய்திகள் குறித்து விவாதிப்பதற்கு முன் இந்த நேரத்தின் புதிய செய்திகளை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த தடையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கேரள அரசு கொண்டு வந்த அணை பாதுகாப்பு சட்டம் செல்லாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முல்லை பெரியாறு அணை தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய கேரள அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே கேரளாவில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு முல்லை பெரியாறு போராட்டக் குழு அழைப்பு விடுத்துள்ளது. அரக்கோணம் அருகே ரயில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மைசூரிலிருந்து சென்னை வரும் காவிரி எக்ஸ்பிரஸ் ரயில் தாமதமாகியுள்ளது. விரிசலை சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் குறித்து தகவல் தெரிவித்தால் 5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என தமிழக காவல்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் இதுவரை 66.27% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இது இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனை என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலம், நாமக்கல்லில் தலா ஒரு வாக்குச்சாவடிகளில் இன்று நடைபெறவிருந்த மறு வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் அறிவித்துள்ளார். வாரணாசியில் நரேந்திர மோடி பங்கு கொள்ளும் பொதுக்கூட்டத்திற்கு தேர்தல் அதிகாரி அனுமதி மறுத்ததாக பாரதிய ஜனதா புகார் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக அந்த கட்சி அறிவித்துள்ளது. பாரதிய ஜனதாவின் போராட்ட அறிவிப்பு வியப்பையும் ஏமாற்றத்தையும் தருவதாக தேர்தல் ஆணையம் கருத்து தெரிவித்துள்ளது. பாரபட்சமாக நடந்து கொள்ளவில்லை என அருண் ஜேட்லிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விளையாட்டு என்ற பெயரால் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். கூடங்குளம் அணுகுலை பாதுகாப்பு குறித்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அணுக்கழிவுகளை சேமிக்க நிரந்தர இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக தாய்லாந்து பிரதமர் இங்லக் ஷினவத்ரா மீது தொடரப்பட்ட வழக்கில் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புது புது அர்த்தங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.